இப்ப அடுத்த மாதம் கூட ஜூலை நடக்கும். உங்கள யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் அதுல பேச வைப்போம். நம்மள்ட்ட உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் உங்களை பேச வைக்கிறதா எங்களுடைய சிறப்பு. வேத தொலைக்காட்சியில போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவிற்கு உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வர முடியாது. எல்லாம் நல்லா கேட்டுங்க. இந்த உலகத்துல திறமை இல்லாத ஆளே கிடையாது. யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறது வரையும் தான். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, வேற லெவல். வேற லெவல்ல சும்மா இருந்தா எனக்கு பேச தெரியும், நான் பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தேன் நடக்கும். படிக்கணும், நிறைய புத்தகம் படிக்கணும், நிறைய கேட்கணும், இந்த உலகத்தை விட்டு நோக்கணும், வெளியில போய் பார்க்கணும். நம்மளுடைய குறிக்கோள் அது மட்டுமே இருக்கணும். கருமமே கண்ணாயினா ஒரேதான், அடிக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவும் தெரியக்கூடாது. அங்க பொம்பளைக்குள்ள போனா தெரியக்கூடாது, பசங்களுக்கு ஆம்பளைக்குள்ள மேல தெரியக்கூடாது, எதுவும் தெரியக்கூடாது. ஒரே பார்வையில பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது 21, 24 வயசு வரை நேரா நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையா? யாரு? நீங்க. எங்களுக்கு கூட சொல்லல பாரதி, நிமிர்ந்த நன்னடை இருக்கணும். ஐயோ நம்ம பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு புரிஞ்செல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் அந்த காலம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. பாரதி சொல்லிட்டான் உங்களுக்கு இலக்கணம் எப்படி இருக்கணும். நேர்கொண்ட பார்வை, இங்கிட்ட பார்க்காத, ஏகப்படுத்திருக்கான். பார்த்த நடை இலக்கணை, நீ போகும் பாதையில் ஒரு போதை மரங்களை நிறைய உள்ளன. சபல ஈசல் ரெக்கைகளை கொண்டு இன்றோடு முடிந்து விடாமல் நம்பிக்கை விமான ரெக்கைகளை கொண்டு விசாலமாக பறக்க. நீ நினைத்தா வானத்து நட்சத்திரங்களை கூட நெற்றி பொட்டாக தீட்டிக் கொள்ள முடியும். எப்ப? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், வாசம் இருக்கணும், மனித நேயம் இருக்கணும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா, ஒரு பெண்ணுக்கு அறிவு வந்துருச்சுன்னா, ஞானம் வந்துருச்சுன்னா, அப்ப வரணும். எது வரணும்? திமிர்ந்த ஞான செருக்கு. சும்மா ஒண்ணுமே இல்லாம வரக்கூடாது. திமிர்ந்த ஞான செருக்கு எப்ப இருக்கணும்? அறிவால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமிர்ந்த ஞான செருக்கு. அழகால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்கோம். ஆம்பளை பையனா அழகா இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா அழகா இருக்கணும். அப்துல் கலாம் அழகா இருந்தார். அவர் ஒரு போட்டோ பார்த்திருக்கீங்களா? அப்துல் கலாம் வீடு எப்படி இருப்பார்? அவர் மூக்கு, மொழி, முடி இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? அழகாவா இருந்தார். ஆனால் உலகத்துக்கே அழகா தெரிஞ்சார் எப்ப? ஒரு விஞ்ஞானியாக, ஒரு அக்னி புத்திரனை ஏறிவிட்ட பிறகு, சாதாரண அரசு பள்ளியில படிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க செய்த விஞ்ஞானியாக, இந்திய நாட்டின் தலைமை குடிமகனாக, ஜனாதிபதியாக மாறின பிறகு அப்துல் கலாம் அழகா தெரிஞ்சார் எல்லாருக்கும். அவரை பார்த்து யாராச்சும் அழகு. காமராஜர் எப்படி இருந்தாரு? அப்படியே அஜித் மாதிரியா இருந்தார்? இல்ல அப்ப இருந்து சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரியா இருந்தாரு? காமராஜர் கருப்பு வயிறான், கை உலகத்தை உயரா இருக்கும். அழகு என்பது அது இல்லை. தயவு செய்து நீங்க எல்லாம் அழகா இருக்கணும், எல்லாரும் அழகு நினைச்சீங்கன்னா அவங்க உங்க ஆதார் அட்டை எடுத்து பாருங்க, அம்புட்டா இருக்கும். அழகு என்பது அது அல்ல. எது அழகு? உண்மையும் கல்வியும் அழகு. எது அழகு? உண்மையும் கல்வியும் அழகு. எது அழகு? உண்மையும் கல்வியும் அழகு. எது அழகுன்னா உண்மையா இருக்கணும், கல்வி படிப்பு இருந்தா அழகு தன்னால வரும். வந்து அப்படி அப்படியே கலெக்டர் ஆயிட்டோம்னு வச்சுங்க, வந்து 10 பேர் நிற்பாங்க. மேடம் மேடம் என்ன சமீபத்துல பாத்தீங்களா? கண்டதையும் நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குறோம். ஒரு பொண்ணு கலெக்டர் ஆயிடுச்சு, அப்பா காரு போலீஸா இருக்காரு, அப்பா காரு வந்து அந்த கலெக்டர் பொண்ணுக்கு அந்த கார் கதவை திறந்து விடுறாரு. எப்படி இருக்கும் அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதுதாங்க வேணும் நமக்கு. ஃபயர் அதான் இருக்கணும். சொன்ன வந்த போன ஐயா போயிட்டு கேண்டீன்ல போயிட்டு